வெல்கம் பேக் டு கிறிஸ். எல்லாரும் ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கீங்க நம்புறேன். நான் நம்ம சேனல்ல ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் டிராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் சேனலுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதுலயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் வந்து பண்ண மறக்காதீங்க. மஹேந்திரா தார் 5 டோர் வெர்ஷன் ஆகஸ்ட் 15 லான்ச் பண்றதா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் மார்க்கெட் அண்ட் டிமாண்டை கன்சிடர் பண்ணி பூனே சாக்கன் பிளான்ட்ல தார் 5 டோர் வெர்ஷனுக்கான ப்ரொடக்ஷன் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 to 6000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான கெப்பாசிட்டி அவங்களோட பிளான்ட்ல மேக் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா யூடியூப் அண்ட் இன்டர்நெட்ல வர கண்டென்ட்ஸ் மூலமா தார் 5 டோர் வெர்ஷன்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரும்னு பார்த்திருந்தோம். இப்போ மஹேந்திரா தார் 5 டோர் வெர்ஷனோட கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ரெடி யூனிட்டோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள டீசரும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசர் தான் நீங்க இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தார் ராக்ஸ் தி எஸ்யூவி அப்படிங்கிற தீம்ல மஹேந்திரா தார் 5 டோர் வெர்ஷனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. நம்மளுக்கு முக்கியமா கிடைச்சிருக்க அப்டேட் பத்தி பார்க்க போனா எக்ஸ்டீரியர் டிசைனை கம்ப்ளீட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. தார் 5 டோர் வெர்ஷனோட எக்ஸ்டீரியர்ல என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் வருதுன்னு நம்ம ஒன்னா பார்ப்போம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா நாம தார் 3 டோர் வெர்ஷன்ல பார்த்த மாதிரி அதே டைமென்ஷன்ஸ் தான் ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஒரு சில காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல நம்ம பார்க்க போனா தார் 3 டோர் வெர்ஷனோட ஒரு சில டிசைன் சேஞ்சஸ் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்டையர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸை சுத்தி ஒரு ஷீ ஷேப் டிஆர்எல் நம்மளால வந்து பார்க்க முடியுது. கிரில்லோட அரேஞ்ச்மெண்ட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்கிற அதே கிரில்ல ரிட்டர்ன் பண்ணிருக்கிறதும் இல்லாம அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் ஒரு வி ஷேப் மாதிரி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது இன்னும் நியூ லுக் டிசைனா வந்திருக்கு. நல்லா டெக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பம்பர் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பம்பரோட மிடில் செக்மெண்ட்ல மட்டும் நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் வருது. அண்டர் பாடி ஸ்கிட் பிளேட், இன்ஜின் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாக் லாம்போட யூனிட் நமக்கு வந்து இப்ப கம்ப்ளீட்டா எல்இடில வந்து கிடைக்குது. பேஸ் வேரியன்ஸ் எல்லாம் பார்க்க போனா உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். டாப் மாடல் போக போக உங்களுக்கு எல்இடி ஹெட் லாம்ப்ஸ், எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் அண்ட் சி ஷேப் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா தாரோட ஐகானிக் கிரில்லுக்கு மேல மஹேந்திராக்குறான கம்ப்ளீட் பேஜிங் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல போல்டான ஸ்டான்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இப்ப பார்க்க கொஞ்சம் ரகட் அண்ட் டெக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சைட் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போனா சைட் ப்ரொஃபைலும் அதே தார் 3 டோர்ல பார்த்த மாதிரி ரகடா வந்திருக்கு. வீல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 5 டோர் அகாமடேட் பண்ற மாதிரி வீல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அலாய் வீலோட டிசைன் கம்ப்ளீட்டா வந்து மாத்திருக்காங்க. என்டையர் டைமண்ட் கட் அலாய்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் அலாய் வீல்ஸோட டிசைன் இப்போ வந்து மாறுது. நல்ல பிராக்டிகலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீல் கிளாடிங்ல நமக்கு இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வீல் கிளாடிங் நல்லா மஸ்குலரா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சைட் ஃபெண்டர்ல தார்க்குள்ள அந்த பேஜிங் அதே நம்ம தார் 3 டோர் வெர்ஷன்ல பார்த்த மேசிவான ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்டையர் விண்டோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏரியா பாக்ஸி ஷேப்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரியல் வீல்லையும் கிளாடிங்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. அந்த 5 டோர் பேசஞ்சர்ஸ் அகாமடேட் பண்ற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் லெங்தியா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நல்ல டிசைன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியர்லி அதே சேம் தார் 3 டோர் வெர்ஷன்ல என்ன டிசைன் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோமோ அதே டிசைன் ட்ரீட்மெண்ட் தான் அந்த ரியர்லி கொடுத்திருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் பத்தி பார்க்க போனா டைல் லாம்ப் யூனிட் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது டைல் லாம்ப் யூனிட்டோட டிசைன் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 3 ஷேப் டிசைன்ல அதாவது 3 நம்பரை வந்து இமிடேட் பண்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டைல் லாம்ப்ஸ்ல இன்டகிரேட்டடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட், இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் தான் இப்ப ரியர்ல நமக்கு வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி ரியர்ல இருக்க டிசைன் பத்தி பார்க்க போனா அதே தார் 3 டோர் வெர்ஷன்ல பார்த்த மாதிரி பூட் கேட் ஓரியன்டட் ஸ்பேர் வீல்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். விண்டோஸ் டிஃபாகர், வைப்பருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அது எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். இந்த டீசர் வீடியோல அதர் டெக்கியான ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் ஏடாஸ் வந்து வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் ரேடார் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பம்பர்ல இன்டகிரேட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால லெவல் 2 ஏடாஸ் சிஸ்டம் நமக்கு தார் 5 டோர்ல கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது தார் ராக்ஸ்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நம்மளுக்கு மத்தபடி தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் பார்க்க போனா இன்டீரியர் 10.25 இன்ச் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம், 10.25 இன்ச் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர், அதாவது இப்போ XUV 3XO அண்ட் XUV 700 பார்த்த அதே யூனிட்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 4 வீல் டிரைவ் யூனிட், மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன், மல்டிபிள் வீல் டிரைவ்ஸ் அதாவது 4x4 அண்ட் 4x2 ஆப்ஷன்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 13 லாக்ல இருந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகி நமக்கு 25 லாக் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து போக வாய்ப்பு இருக்கு. வெஹிக்கிள் லான்ச் ஆனது அதாவது ஆகஸ்ட் 25 வந்து வெஹிக்கிள் லான்ச் ஆனதும் ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே மஹேந்திரா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். அதாவது பிரைஸ் வந்து ரிவீல் பண்றதாகட்டும், கம்ப்ளீட் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீல் பண்றதாகட்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுவாங்க. XUV 3XOக்கும் லான்ச் டேட்டுக்கு முன்னாடி இது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சதும் இன்னொரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஏற்கனவே எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர் பத்தி ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. கீழே பிளேலிஸ்ட்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். இன்னொரு புது வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Krish Views.